ஹாய் லவ்லீஸ், இன்னைக்கு மூவி டே அவுட் தான் பார்க்க போகிறோம். மகாராஜா மூவி போகலான்னு சொல்லி சடன் பிளான் பண்ணி இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம். நைட் ஷோ தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். 9:30 டைம் ஆகுது, 10 o'clock ஷோ டைமிங். அதுக்குள்ளே நம்ம அங்கே ரீச் ஆகுமானோன்னு தெரியல, லேட் ஆகுமானோன்னு தெரியல. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஆன் டைமுக்கு போகிறோமா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப சீக்கிரமே கிளம்பிட்டோம் போல். நாங்கள் லேட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். வீட்டில் இருந்து ஒரு 5 to 10 minutes ட்ராவல் தான். ஸோ நாங்கள் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போனது செகண்ட் ஷோ. ஸோ பிரேக் டைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 5 to 10 minutes இருக்கோன்னா அந்த இடத்துல ஒரு 3 minutes கூட இருந்திருக்காது பிரேக் டைமிங். ஒரு வழியாக மூவி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். மூவியோடைய ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணுன்னா சூப்பராக இருந்தது. மூவி ஸ்டார்டிங்லேயே சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் வந்து மூவி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்மளோட விஜய் சேதுபதியோடைய ஆக்டிங் வந்து பொதுவாகவே அப்படியே கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த மூவியில் இன்னும் சூப்பராகவே இருந்தது. அவருடைய ஆக்டிங் சரி, அவருடைய 50th மூவின்றதுனால எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மூவி இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். இன்னைக்கு வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோயில் தான் போக போகிறோம். டெம்பிள் டே அவுட் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நேற்று நைட் நாங்கள் வந்து மூவி போயிட்டு வந்தோம் செகண்ட் ஷோ. அந்த வீடியோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோடைய கண்டினியூவேஷன் தான் இது. அந்த வீடியோ ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் ஆட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நேற்று நைட்டு மகாராஜா மூவி போயிட்டு வந்தோம். சூப்பரான ஆக்டிங்கில் நல்ல ஒரு ட்விஸ்டோடு இருந்தது மூவி. அந்த மூவி இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி 50th மூவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோவில் ரீச் ஆனதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மூவியோடைய விளாக் ரொம்ப குட்டியாக இருந்ததுனால இந்த விளாக் நான் ஜாயின் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீக்கெண்ட் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். கோவில் போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி தான் நாங்கள் லாஸ்ட்டாக கோவில் ஃபிக்ஸ் பண்ணி கோவிலுக்கு வந்தோம். வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோயில் சிவன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே எல்லா சாமியுமே இருக்கும். உள்ளே குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உள்ளே வந்து கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் போட்டிருக்காங்க. எடுத்தாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஒரே ரீசனுக்காக தான். இருந்தாலும் நான் ரொம்ப குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். வெளியே அவுட்டரில் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பட் உள்ளே வரப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஜீன்ஸ் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அலோவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நோட் பண்ணி சொல்கிறேன். எப்பயுமே நான் சுடியில் போகிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியலை. இந்த கோவிலுக்கு நிறைய விசிட்டர்ஸ் தான் வருவாங்க. வீக்கெண்ட் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறப்போ அங்கே வந்து சாமி பேருக்கு தான் நாங்கள் அர்ச்சனை பண்ணியிருந்தோம். பூவுமே அதில் வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ராஜா காலத்தில் ஆட்சி பண்ண நிறைய ஹிஸ்ட்ரிஸ் வந்து இதில் இருக்குது. சிப்பாய் புரட்சிக்கு பேர் போன ஊருமே வேலூர் தான். ஃபஸ்ட் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை நெக்ஸ்ட் டைம் நான் டீட்டெயில்டாக வீடியோ கவர் பண்ணி போடுறேன். இங்கே இருக்க மண்டபம் ஒன்றுத்துலேயுமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு மண்டபத்தோடைய தூண்லேயுமே அவ்வளோ டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல பார்க்குற டிசைன் இன்னொரு இடத்துல இருக்காது. அந்தளவுக்கு யூனிக்காக மேக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நான் கவர் பண்ணி போடுறேன். இங்கே சூப்பரான ஒரு ஐதீகமுமே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 உடம்பு ஆனால் ஒரே தலை. ஒரு பக்கம் நீங்கள் கை வச்சு மறைச்சிட்டு பார்க்குறப்போ எலிஃபேண்ட் இருக்கும். இன்னொரு பக்கம் கை வச்சு மறைச்சிட்டு பார்க்குறப்போ கவ் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இதில் நான் கவர் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இந்த கோவிலில் நிறைய மெமரிஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய யூனிக்கான விஷயங்களும் இருக்குது. நாங்கள் வெளியே போகணும், ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு போகிற பிளேஸ் வேலூர் கோட்டையாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே போட்ஸ் எல்லாமே அவுட்டரில் வந்து அவைலபிளாக இருந்தது. நம்ம போட்ஸ் ரைட் கூட எடுத்துக்கலாம். பட் இப்போ ரீசெண்டாக அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நானுமே சின்ன வயசில் போட்டிங் போன மெமரிஸ் எனக்கு இருக்குது. பட் இப்போ அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது இருந்தது தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நாங்கள் கோவில் போனாலும் பிளான் பண்ணி போனதுனால அங்கே மியூசியம் போக முடியல. அங்கே வந்து கவர்மெண்ட் மியூசியமே அவைலபிளாக இருக்குது. 5 to 10 rupees தான் டிக்கெட் ரேட் வரும். நீங்கள் போனீங்கன்னா அதுவுமே விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிவிஸ் கேலரி சேனல் இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட் போடலாம்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் உங்கள் ஐடியாவை சொல்லுங்கள். நான் போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.